வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹோமியோபதி எடுக்கிறனால என்ன நன்மைகள்? இந்த ஹோமியோபதியில என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றது ஒரு லிஸ்ட் பெரிய லிஸ்ட்டே இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் முக்கியமானது என்ன அப்படின்னா, ரொம்ப ஈஸி. இது எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸி. மத்த மருந்துகள்ல எடுக்கும்போது நமக்கு ஒரு தண்ணி அட்லீஸ்ட் தண்ணியாவது தேவைப்படும் அத விழுங்குறதுக்கு. இதுல அந்த மாதிரி கூட கிடையாது. ஈஸியா நம்ம சப்பி சாப்பிடுற மாத்திரை தான் முக்காவாசி ஹோமியோபதியில இருக்கும். சோ அதனால ரொம்ப ஈஸியா இருக்கும். இத ஹோமியோபதி மருந்து சாப்பிடுறது. இன்னொன்னு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நம்ம சாப்பிடுறதுக்கு ரொம்ப சின்ன குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, மாத்திரை குடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு. நமக்கு ஒரு சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் பிடிச்சிருக்கு, ஏற்கனவே அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க குழந்தைங்க. அப்போ இந்த மாத்திரையை அவங்களுக்கு மெடிசனை ஊத்துறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனா நம்ம மெடிசனை கொடுக்கும்போது, எனக்கு மிட்டாய் கொடுங்க, எனக்கு மிட்டாய் கொடுங்கன்னு ரொம்ப ஈஸியாவும் கேக்குறாங்க குழந்தைங்க. எனக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. அதே மாதிரி சீக்கிரமும் சரியாகுது. சோ ரொம்ப ஈஸி இது குடுக்குறதுக்கு. அதே மாதிரி ஸ்வீட்டா இருக்குன்றக்காக இதை சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது, தப்பான ஒரு கண்ணோட்டமும் இருக்கு. அந்த மாதிரி கிடையாது. முக்கியமா இதுல உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. நில் சைடு எஃபெக்ட்ஸ். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப டைல்யூட் பண்ணிடுறோம். எந்த ஒரு மெடிசன் எடுத்துட்டாலும் நம்ம எல்லாருமே அலோபதியா இருக்கட்டும், ஹோமியோபதியா இருக்கட்டும், சித்தா, யுனானி, எந்த வகையான மருந்துகள்னாலும் பூமியில இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். பட் ஆனா அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் தான் நமக்கு நிறைய மாறும். சோ அந்த ப்ரிப்பரேஷன்ல மாறும்போது ஹோமியோபதியில முக்கியமா எந்த ஒரு மெடிசனை நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம ரொம்ப டைல்யூட் பண்ணிடுறோம். டைல்யூட் பண்ணி குடுக்கறனால நமக்கு இதுல ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. எதனால நம்ம டைல்யூட் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னா, சில நேரம் நம்ம அலோபதி மருந்து எந்த ஒரு ஆயுர்வேத எந்த மருந்து நம்ம சில பேர் ரொம்ப ரொம்ப காலகட்டத்துக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா, அந்த மெடிசன்ஸ்னால நம்ம உடம்புல நிறைய பாதிப்புகள் உண்டாகுது. அதாவது அட்வர்ஸ் இவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஹோமியோபதியில ரொம்ப நாள் நம்ம தொடர்ச்சியா சில மருந்து தெரியாம கூட நம்ம டாக்டரோட கன்சல்ட் இல்லாம தெரியாம நான் மெடிக்கல்ஸ்ல இருந்து வாங்கி சாப்பிடுறேன் அப்படின்றதுனா கூட இருக்கிறதுலே லீஸ்ட் சைடு எஃபெக்ட் மத்த மருத்துவத்தை காட்டிலும் இதுல ரொம்ப கம்மியா இருக்கு. எதனாலனா இந்த நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப டைல்யூட் பண்ணி குடுக்கறனால தான் இதோட பெனிஃபிட். சோ அதனால தான் ஹோமியோபதி மருந்தை முக்கியமா டாக்டர்ஸ்ட்ட இருந்து நீங்க வாங்கி சாப்பிடுங்க. நீங்களா செல்ஃபா நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஏன்னா எப்ப அந்த மெடிசனை நம்ம நிப்பாட்டணும், எப்ப அடுத்த இதுக்கான அடுத்த மெடிசன் இதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அடுத்த மெடிசன் என்ன சாப்பிடணும் அப்படின்றதுலாம் டாக்டர்ஸ்க்கு தான் உங்களுக்கு தெளிவா தெரியும். சோ அதனால எந்த மெடிசன் எடுத்தாலும் டாக்டரோட கன்சென்ட் இல்லாம நம்ம எடுக்கவே கூடாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மெடிசன் சாப்பிடணும். கண்டிப்பா வயிறுல ஏதாவது சாப்பாடு ஐட்டம் இருக்கு, அல்சர் வந்துரும். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே ஹோமியோபதியில உங்களுக்கு கிடையாது. சோ இந்த சாப்பாடுலாம் தவிர்க்கணும் அப்படின்ற ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனும் உங்களுக்கு கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க டீ காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஹோமியோபதி சாப்பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் கிடையாது. ஹோமியோபதி மெடிசன்ஸ் சாப்பிடும்போது டீ காஃபி குடிச்சாலும் அதோட எஃபெக்ட் கம்மியாகல. இதை நம்ம ரிசர்ச் மூலியமாவும் நம்ம நாங்க செஞ்சு பார்த்ததுல தெரிஞ்சிருச்சு. அந்த ஃபீட்பேக்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அதுவும் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. சோ எந்த வகையான உணவு கட்டுப்பாடும் கிடையாது. நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் சாப்பிடும்போது நாக்கிலேயே சப்பி தான் சாப்பிடுறோம். சோ சப்பி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அப்சார்ப்ஷன் ரொம்ப சீக்கிரமா இருக்கு, ரொம்ப இன்ஸ்டன்டா இருக்கு. ஏதாவது ஒரு சின்னதா ஒரு இருமலோட, தலைவலியோட, ஒரு ஜலதோஷத்தோட இருக்கிறாங்க அப்படின்னா இதை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு ரிலீஃப் கிடைச்சிருது. மத்த மருத்துவத்துல பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது எடுக்கும் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியறதுக்கு. ஆனா ஹோமியோபதியில எந்த வகையான அக்யூட்டான ஒரு தொந்தரவா இருக்கட்டும், ஒரு சளியா இருக்கட்டும், இல்லாட்டி வாமிட், டயரியா, எந்த ஒரு ப்ராப்ளமா இருக்கட்டும், உடனே வித்தின் ஒரு மினிட்ஸ்ல நமக்கு இதுல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சிட்டு. எதனாலனா உடனே அப்சர்வ் ஆயிடுது. நம்ம நாக்குல சப்பி சாப்பிடுறோம், உடனே செல்ஸ்குள்ள அப்சர்வ் ஆயிடுது. அதனால நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டாவும் நமக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா அக்யூட் கம்ப்ளைண்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம ஹோமியோ மெடிசன்ஸ் சாப்பிடும் போது நம்ம முழுங்க மாட்டோம், அது வயிறுக்கே போக மாட்டேங்குது. வயிறுக்கு போனாதான் நமக்கு லிவருக்கு போகும். லிவர் தான் நம்மளுக்கு எந்த ஒரு மெடிசன் சாப்பிடுறோம், எந்த ஒரு சாப்பாடு ஹெவியா சாப்பிடுறோம், அதுதான் டைஜஸ்ட் பண்ணும். முக்கியமா அதுலதான் டைஜஸ்ட் பண்ணி நம்ம பிளட்டுக்கு அது கொடுக்கும். நம்ம ஹோமியோபதியில ரொம்ப ரொம்ப மைல்டான மெடிசன்ஸ், அதுவும் நாக்கிலேயே கரைஞ்சிருது அப்படின்றால லிவருக்கே போகாதவங்களுக்கு ஸோ டைரக்டா செல்ஸ்குள்ள அதோட டார்கெட் ஏரியா எந்த இதுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஸ்டோனுக்கு, கால் பிளாடர் ஸ்டோனுக்கு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த டார்கெட் ஏரியாவுக்கு இந்த மெடிசன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா ஆக்ட் பண்றதுனால இதோட மருத்துவ குணம் ஸ்பெசிஃபிக்கா இந்த கல்லை கரைக்கிறதோ, கல்லு வலியை கம்மி பண்றது அப்படின்னா அதுக்கு டைரக்டா போயிடுறது. அப்படின்னால இந்த லிவர் மூலியமா இது டைஜஸ்ட் பண்ணி லிவர் நமக்கு டைஜஸ்ட் பண்ணி பிளட்ல நமக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இல்லாதனால லிவர் நமக்கு இந்த மெடிசன்ஸ்னால, நம்ம ஹோமியோ மெடிசன்ஸ்னால எந்த விதத்திலயும் நமக்கு அஃபெக்ட் ஆகாது. சோ நமக்கு லிவர் அஃபெக்ட் ஆகாதனால கிட்னியும் நமக்கு எந்த விதத்திலயும் பாதிப்பு நமக்கு கிடையாது. ஹோமியோபதி மருந்து பாத்தீங்கன்னா முக்கியமா எல்லாமே இயற்கை மருத்துவம் தான். நம்ம செயற்கையா இது இந்த கெமிக்கல் காம்போசிஷன் இதை நம்ம சிந்தட்டிக்கா நம்ம லேப்ல செஞ்சு நம்ம அதை ப்ரிப்பேர் பண்றது கிடையாது. எல்லாமே இயற்கையா நம்ம அப்படியே தான் எடுத்து நம்ம யூஸ் பண்றோம், ப்ரிப்பேர் பண்றோம். சோ அதனால இது இயற்கை மருத்துவம். அதனாலயும் நமக்கு எந்த வகையான ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. மருத்துவத்தை காட்டிலும் இது ரொம்ப காஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி
பண்ணி பாத்தீங்க, இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு தொந்தரவா இருக்கட்டும், நீங்க ஒரு காய்ச்சல்ல இருந்து எடுத்துக்கோங்க, ஒரு முதுகு வலியா எடுத்துக்கோங்க, சைனஸ் தொந்தரவா இருந்துக்கோங்க, ஒரு லங்ஸ் சம்பந்தமான ஒரு தொந்தரவோ, லிவர் சம்பந்தமான ஒரு தொந்தரவோ, ஹெப்படைட்டிஸா இருக்கட்டும், எந்த ஒரு தொந்தரவையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நீங்க உங்களுக்கு ஆகுற மருத்துவ செலவோட கம்பேர் பண்ணி பாக்குறீங்க, தனியா அதுக்குள்ள மாத்திரை செலவோட கம்பேர் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட இதுல ஆகுற ஒரு மாசத்தோட செலவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி இருக்கு. இது 10ல ஒரு பங்கு தான் நீங்க இதுல வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த கம்பேரிட்டிவா காஸ்ட்லயும் வந்து இது ரொம்ப கம்மியா இருக்கு உங்களுக்கு. சைடு எஃபெக்டும் கிடையாது. அப்போ இருக்கிறதுலயே நான் வந்து சொல்லுவேன், இருக்கிற சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ்ல எல்லாத்துலயும் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து முக்கியமானது வந்து இதுதான். ஸோ ஹோமியோபதியில வந்து இந்த நோய் தான் சரி பண்ண முடியும், இந்த நோயை சரி பண்ண முடியாதுன்ற ஒரு லிஸ்ட்டும் கிடையாது. எல்லா நோயுமே இதுல வந்து ஹோமியோபதியில வந்து நம்ம சரி பண்றோம். முக்கியமா சின்ன சின்ன தொந்தரவுகளும் அடிக்கடி நமக்கு வரக்கூடிய வயிற்றால தொந்தரவு, வாந்தி, இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவும் சரி, ரொம்ப கிரானிக்கான இருக்கிற மூட்டு வலி, மூக்குல சதை வளர்ந்துருக்கு, இந்த மாதிரி ரொம்ப நாள்பட்ட தொந்தரவையும் ரொம்ப ஈஸியா சரி பண்ணுது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நம்ம உடம்பே நமக்கு அகெயின்ஸ்டா வேலை பார்க்குது. இதுக்கு எல்லாமே வந்து மத்த மருத்துவத்துல வந்து முக்கியமா வந்து வலி மாத்திரையும் ஸ்டீராய்டு மாத்திரையும் தான் கொடுக்குறாங்க. ஆனா ஹோமியோபதியில உங்களுக்கு அந்த மாத்திரைகள் வலி மாத்திரைன்னு இல்லவே இல்லை, ஸ்டீராய்ட்ஸும் கிடையவே கிடையாது. ஸோ அதனால இயற்கை மருத்துவம்னால ஈஸியா வந்து ஒரு வீசிங் பேஷண்டா இருக்கட்டும், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா இருக்கட்டும், ஈஸியா வந்து படிப்படியா வந்து அவங்களோட தொந்தரவை வந்து கம்மி பண்ணி அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து நம்ம கூட்டுறோம். அவங்களோட செயல்திறன் டெய்லி வந்து அவங்களோட இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும், ஒரு நாளைக்கு என்னோட இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்க எக்ஸ்ட்ராவா நம்மளால வந்து அவங்களை வந்து எக்ஸஸா வந்து செய்ய வைக்க முடியுது நம்ம மெடிசன்ஸோட ஹெல்ப்னால. இது ஒரு பெரிய வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் இது ஹோமியோபதியில. அதே மாதிரி இப்போ ஹோமியோபதியில வந்து மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு 2-3 மாசமா எடுத்துக்காங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு, டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னாலும் இந்த பழைய தொந்தரவு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, ரொம்ப வந்து ஜாஸ்தி இருந்திருக்கும் தொந்தரவோட வீரியம், அவங்களுக்கு அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் அதெல்லாமே வந்து படிப்படியா கம்மியா இருந்ததுன்னா எந்த அளவுல அவங்களுக்கு கம்மியாகி எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அந்த ஸ்டேஜ்லயே தான் இருப்பாங்க. திருப்பி ரொம்ப சீக்கிரமா வந்து அந்த பழைய ஸ்டேஜுக்கு வந்து கூட மாட்டாங்க. சோ ரொம்ப நாள் வந்து அது விட்டுட்டாங்க, ஹோமியோபதியே எடுக்கல அப்படின்னா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் திருப்பி அந்த நோய் வந்து அவங்க உடம்புல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா தான் கூடும். பட் ஆனா மத்த மருத்துவ இது மாதிரி டக்கு நிப்பாட்டணும்னா உடனே வந்து வந்துடுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஹோமியோபதியில வந்து இருக்காது. இன்னொன்னு ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பர்சனலைஸ்டு மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம். பர்சனலைஸ்டு மெடிசன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியா வந்து நம்ம வந்து இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கு, நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா நம்ம வந்து பர்சனலைஸ்டா இண்டிவிஜுவலைஸ்டா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இந்த இடத்துல வலி இருக்குன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வலி மாத்திரை கொடுக்க மாட்டோம். இவங்களுக்கு எந்த மாதிரி வலி அப்படின்றத பார்த்து எதனால வந்திருக்கு அப்படின்றத பார்த்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதை தவிர்த்து உங்களுக்கு வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு உடம்புல அது எல்லாமே இன்டர் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கும். ஸோ அதனால ஹோமியோபதியில கொடுக்குற மருத்துவ முறைக்கு தான் வந்து பர்சனலைஸ்டு மெடிசன்னே சொல்லணும் ஆக்சுவலா. பட் ஆனா வந்து மத்த மருத்துவ முறையெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த டோசேஜ் வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்றாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிசனோட சில பேருக்கு வந்து இந்த டோசேஜ் வந்து ஹையா இருக்கும், ஒரு 500 மில்லிகிராம் வந்து போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டோசேஜ் வந்து ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து கம்மியான டோசேஜ் கொடுக்கும் போதே அவங்களுக்கு டிசைர்டு எஃபெக்ட் வந்து கிடைச்சிரும். அதுதான் வந்து கரெக்ட் பண்றதுதான் பர்சனலைஸ்டு மெடிசன் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. இண்டிவிஜுவலைஸ்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் பர்சனலைஸ்டு மெடிசன். அது வந்து ஹோமியோபதியில மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ சித்தா, யுனானி, ஆயுர்வேதம் இதுலலாம் பார்த்தோம்னா நிறைய மெடிசன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்தியால யூஸ் பண்ற மெடிசன்ஸ். அதுக்கு முக்கியமா நீங்க சித்தாலாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நம்மளுக்கு நிறைய நம்ம ஊர்ல நம்ம இதுல வந்து விளையிற மெடிசன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனா ஹோமியோபதியில வந்து ஜெர்மன் மெடிசன்ஸ் அப்படின்றனால வேர்ல்டு வைல்டா இருக்க பிளான்ஸ்ல இருக்கிற மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ்ல உள்ள மருத்துவ குணத்தையும் நம்ம வந்து இதுல வந்து எளிமையா வந்து லோ காஸ்ட்லயும் நம்ம கொடுக்க முடியுது. இதுல இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய மெடிசனல் பிளான்ஸ், நிறைய மருத்துவ குணம் இருக்க செடிகள்ல நம்ம வந்து நம்ம ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். நம்ம இந்தியால இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய மருத்துவ மூலிகைகளை நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். அதே மாதிரி நிறைய மூலிகைகளை நம்ம வந்து இம்போர்ட்டும் பண்றோம். அந்த மாதிரி இம்போர்ட் பண்ற இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சித்தாலியோ இந்த மாதிரி ஆயுர்வேதிலயோ நிறைய வந்து அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்காது. பட் ஹோமியோபதியில முக்கியமா வந்து இது வந்து ஃபாரின் கண்ட்ரில இருந்து தான் வந்தனால, இந்த மெடிசன் இந்த மருத்துவமே வந்து ஜெர்மனில இருந்து வந்தனால எல்லா கண்ட்ரீஸ்லயும் இருக்க மருத்துவ குணம் இருக்க ஹெர்ப்ஸ்லயும் இதுல நமக்கு இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் மெடிசன்ஸ் இதுல நாங்க யூஸ் பண்ற மெடிசன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இன் தௌசண்ட்ஸ் தான் சொல்லலாம். ஒரு 3000 5000 வரைக்கும் இதுல வந்து மெடிசன்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கு யூஸ் பண்றது. ஸோ அதனால எல்லாத்தோட மருத்துவ குணம் என்ன தொந்தரவு இருக்கோ அதை மேட்ச் பண்ணி எந்த மருந்து அப்படின்றத நம்ம ஈஸியாவும் மேட்ச் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்து நான் சொல்லியிருக்க அந்த மருத்துவ குணம் எல்லாமே ஹோமியோபதியோட மகிமை எல்லாமே ரொம்ப கம்மியா தான் நான் சொல்லியிருக்கேன். இதோட ஒவ்வொரு விஷயத்தோட தெளிவான விளக்கம் வந்து ஒவ்வொரு வீடியோலயும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி ஒவ்வொரு டிசீஸ் ஒரு தொந்தரவுக்கும் என்னென்ன வந்து ஹோமியோபதி மருந்து என்னென்ன மாதிரி இருக்கும், ஹோமியோபதியில சரி பண்ண முடியுமா இல்லையான்ற அவேர்னஸ் வீடியோவும் நான் தொடர்ச்சியா வந்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன். அதையும் நீங்க போய் பார்க்கலாம். இது சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது, ஹோமியோபதி மருந்து பத்தியோ இல்லாட்டி உங்களுக்கு இருக்க தொந்தரவு பத்தியோ
உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.